இறையேசுவில் அன்புக்குரிய இதய அன்னை ஊடக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, கடந்த ஒரு மாதமாக இதய அன்னை ஊடக இந்த சிந்தனைகளை கேட்டு, ஜெபங்களை கேட்டு, பாடல்களை கேட்டு, இறை ஆசிரியரை பெற்றுக்கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கின்ற உடன் இருக்கின்ற அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் உயிர்ப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இருளை தோற்கடித்து ஒளி உதயமானது, பாவத்தை வென்று புனிதம் புலர்ந்தது. உயிர்ப்பு என்பது பழைய பாவ வாழ்வில் நனைந்து பரிதவித்து வாழ்வதல்ல, மாறாக மனமாற்றம் பெற்று புதிய இயல்பில் புது படைப்பாக மாறுவதே. உயிர்த்த இயேசு வெளிப்படுத்தும் அன்பு, அமைதி, நீதி, சமத்துவம் இவைகள் நமது உறவுகளில், சமூக தளங்களில் முழுமையாக நிலைத்திருந்தால் மகிழ்ச்சியான வாழ்வு நமக்கு அமையும். அதற்காக மூடிய நமது இதயங்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த உயிர்ப்பு பெருவிழா இதைத்தான், இந்த மாற்றத்தை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. உயிர்த்த ஆண்டவர் இந்த மாற்றம் வேண்டும் என்றுதான் நம்மை இந்நாள் வரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மாறுவோம், நாம் மாற்றுவோம். நம்முடைய வாழ்வு மாற்றம் பெற்று பிறரையும் மாற்றத்திற்குரிய சூழலை உருவாக்கி அனைவரையும் அன்பு கலந்த வாழ்வில், நீதியுள்ள சமூகத்தில், சமத்துவம் உள்ள ஒரு வாழ்வை முழுமையாக வாழ நாம் உதவுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மன்றாடுவோமா? அன்பான தகப்பரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம் ஐயா, புகழ்கின்றோம். இந்த வெற்றியின் பெருவிழாவில், இந்த உயிர்ப்பு பெருவிழாவில், மாற்றத்தின் பெருவிழாவில் இதோ கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற, ஜெபங்களை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உம் விசுவாசிகள், அன்பு இறை மக்கள் அனைவரையும் நீர் மீண்டும் ஆசீர்வதிக்க, உடைய உயிர்ப்பு எங்களுக்கு ஒரு மாற்றத்தின் வல்லமையின் விழாவாக, நிகழ்வுகளாக மாற வேண்டும். உம்மை நோக்கி நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு உயிர்த்த ஆண்டவர்களுக்கு மீண்டும் பதில் கொடுக்க வேண்டும். இந்நாள் வரை பாதுகாத்த அன்பு கடவுளில் இன்னும் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் செல்லுகின்ற பயணத்தை நீதானே பாதுகாக்க வேண்டும். எங்கள் வாழ்வை நீதானே ஆசீர்வதிக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தை நீதானே அரவணைக்க வேண்டும். எங்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உடைய அன்பு பிள்ளைகளுக்கு உயிர்ப்பின் கடவுள் எந்நாளும் உதவியாக இருந்து, எந்த குறைகளும் இல்லாமல், எந்த தீய சக்தி வடுகாமல் பாதுகாத்து பராமரித்தருள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.